போதை, ஃபுல்லாக போதை. 3 மணிக்கு வந்து கார் ஏற்றிட்டு அவங்க முட்டு சந்தில் போய் அப்படியே நிறுத்திட்டாங்க. கூகுள் மேப்பை நம்பி முட்டுச்சந்தில் காரை விட்ட இந்த வடமாநில பெண்தான் கண்ணை மறைக்கும் மது போதையில் சாலையில் படுத்திருந்தவர்களின் மீது காரை ஏற்றி காலை உடைத்தவர். சென்னை அசோக் நகர் 10வது தெருவில் வசித்து வரும் சரிதா என்பவரின் இல்ல நிகழ்ச்சிக்காக ஊரிலிருந்து வந்த அவரது உறவினர்கள் வீட்டில் புழுக்கமாக இருந்ததால் காற்றாட தெருவில் வந்து படுத்துறங்கியதாக கூறப்படுகிறது. ஆட்டோக்கள் கூட சற்று அட்ஜஸ்ட் செய்து வரும் அளவுக்கு குறுகலான சாலையில் யார் வரப்போகிறார் என மக்கள் உறங்கினர். இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் ஹாரன் கூட அடிக்காமல் அதிவேகமாக வந்த மகாராஷ்டிரா பதிவெண் கொண்ட ஜீப் சொகுசு கார் ஒன்று சாலையில் படுத்துறங்கியவர்களின் மீது ஏறியதோடு முட்டுச்சந்தில் முட்டி நின்று விபத்துக்குள்ளானது. கார் மேலே ஏறியதில் காயமடைந்தவர்கள் வலியில் துடித்த நிலையில் அதனை சற்றும் காதில் வாங்காமல் காருக்குள்ளேயே அப்பெண் குனிந்து கொண்டு அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அதனால விசேஷத்துக்கு வந்தவங்க இடத்துல வெளியில் ஒரே ஓட்டு அனல் தாங்க முடியாது வெளியில் படுத்துன்னு இருந்தாங்க. அப்போது வந்து மணி 3 மணி இருக்கும், விடிய காலம் 3 மணி இருக்கும். 3 மணிக்கு வந்து கார் ஏற்றிட்டு அவங்க முட்டு சந்தில் போய் அப்படியே நிறுத்திட்டாங்க. நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சி கேட்டாக்கா அவ காரை விட்டே இறங்கலை. கூச்சல் சத்தம் கேட்டவுடன் அங்கு குழுமிய அக்கம் பக்கத்தினர் காரை ஓட்டி வந்த பெண்ணை கீழே இறங்கச் சொல்லிய நிலையில் சிறிது நேரத்தில் அவரது PA என ஒரு நபர் சம்பவ இடத்திற்கு வந்து பதிலளித்ததாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய பெண்ணுக்கு தமிழ் தெரியாத நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததை உறுதிப்படுத்தியதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். பேச்சே வரல, தமிழ் அவங்க பேசலை. கேட்டாக்கா நான் ஊருக்கு போகிறேன், நான் இல்லை அங்கே போனோம் இங்கே போனோம் ஏர்போர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வசி. இவங்க அடிப்பட்டதை பற்றி அவங்க எதுவுமே எடுத்துக்கல. போதை, ஃபுல்லாக போதை. கூட ஒரு பையன் அதுக்கப்புறம் வந்தான். விபத்தில் 7 பேர் காயமடைந்த நிலையில் அதில் 2 பெண்களுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கால் உடைந்த 2 பெண்களும் வீட்டு வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வந்ததாகவும் அவர்களை இனி யார் பார்த்து கொள்வது என அங்கிருந்தவர்கள் கவலை தெரிவித்தனர். அடிப்பட்டவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு பாவம் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு இது. அவங்களெல்லாம் எல்லாரையும் காரில் கால் ஃபுல்லாக பாதிப்பு. அவங்க எந்த இதில் பழிப்பாங்க? அவங்களுக்கு எந்த ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் சின்ன பசங்க, படிக்கிற பசங்க. இது என்ன நடவடிக்கையோ அதை எடுத்து எங்களுக்கு நல்ல என்ன பதிலோ எங்களுக்கு அதை மட்டும் செஞ்சு எங்களுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு சொன்னால் போதும். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பெண்ணை மீட்டு காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அந்த பெண் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வைஷாலி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் தாம் சென்னையில் உறவினர் வீட்டிற்கு வந்ததாகவும் கூகுள் மேப் காட்டிய பாதையில் சென்றபோது குறுகலான முட்டுசந்து என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் வைஷாலி தெரிவித்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.